ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்ப்போம். இது ஆஸ் பர் ரூல் படி உள்ள ஃப்ரைட் ரைஸ்லாம் கிடையாது. நம்ம குழந்தைங்க கேட்கும்போது சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக எப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நாட் பை எனி அதர் ரூல்ஸ் ஆஃப் கேன்டீன் ஆர் ரோட் சைட் ஷாப்ஸ் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்ம எப்படி ட்ரை பண்ணி இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு. இந்த ரைஸ் பாருங்கள், 1 டம்ளர் பிரியாணி ரைஸ் மட்டும் எடுத்து தேவையான அளவு கரெக்டாக 2 பங்கு தண்ணி ஊற்றி ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் உள்ளே ஊற்றி இப்படி உதிரியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் பெரிய வெங்காயம் கொஞ்சம், குடமிளகா கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், 3 எக் எடுக்கிறோம். இது நான் 3 பேருக்கு செஞ்சுருக்கிறதுனால இது 3 எக்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். போட்டு இந்த எக்கு மேலே பெப்பர் பவுடர், பெப்பர் பவுடர், உப்பு, அந்த எக்குக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு இது வேகும்போது இது என்ன பண்ணிடணும், நல்லா ஆயிலுக்குள்ளேயே வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த அளவு போதும். சால்ட்டும் பெப்பரும் போட்டு முட்டையை மட்டும் உள்ளே உடச்சி ஊற்றி என்ன செஞ்சாச்சு, இப்படி க்ரஷ் பண்ணியாச்சு. சரியா? இப்போது இந்த எண்ணெய் எனக்கு கொஞ்சம் பத்தலை மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது நறுக்கி வச்சிருக்கிற குடமிளகா, பெரிய வெங்காயம், இந்த 2ஐயும் போட்டு அப்படியே எக்கோடு சேர்த்து லைட்டாக கிளறணும். கொஞ்சம் நேரம் பச்சையை சாப்பிட முடியாது. வீட்டில் பண்ணும்போது கடையில் பண்ணுற அந்த தவாவோட ஹீட் அளவுக்கு இருக்காது. அதனால கொஞ்சம் நேரம் எக்கும் சேர்த்து இதோட சேர்த்து வேகட்டும். பூண்டு என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு பூண்டு கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இஞ்சியும் இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு தட்டுற கல் இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக நச்சுட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி க்ரஷ் மட்டும் பண்ணியிருக்கேன். நறுக்கிட்டு க்ரஷ் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் பண்ணலை. என்ன சேர்த்துருக்கோம், இப்போ எக்கும் குடமிளகாவும் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் வேணால் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டிக்கலாம். குடமிளகா வேகமாக வெந்துடும். பட் கடையில் இருக்கிற அளவுக்கு ஸ்பீடாக வேகாது. ஸோ கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டிக்கலாம். நைட் டைம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டதே சாப்பிடாம நம்ம இதை ட்ரை பண்ணும்போது டேஸ்டாகவும் இருக்கும்.
இந்த குடமிளகாவோடு சேர்த்து நீங்கள் வேணும்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், கடையில் உள்ள ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்க்குற மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வீட்டில் இதுதான் இருந்தது, அதனால நான் இதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். வெந்துருச்சு. இது வந்து செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்குள்ள மசாலா, இன்ஸ்டன்ட் மசாலா நான் வாங்கி வச்சிருக்கிறது. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக சில்லி பவுடர், ரொம்ப கம்மியாக, ஏன்னா காரம் கூடிரும், கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு, நான் ரைஸ்க்கு உப்பு போட்டு ஆக்கலை, நீங்கள் ரைஸ்க்கு உப்பு போட்டுனா போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இந்த ரைஸை இதோட சேர்க்க போகிறோம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். தண்ணியை கம்மியாக வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் உள்ளே விட்டு அதுக்கப்புறம் வந்து சமைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் நல்லா தின்னா இருக்கா? இப்போ இதோட இந்த செஸ்வான் பவுடரை வந்து, ஃப்ரைட் ரைஸ் மசாலா பவுடரை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணும்போது தனியாக இன்னொருக்க மிளகு, அப்புறம் அவங்க போடுறாங்கல்ல அந்த சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இல்லை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா கடையில் மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ், கொஞ்சம் சோயா சாஸ் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் குக்கிங். இதுக்கு மேலே வந்து இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லைங்கிறதுனால நான் எக்கும் வெஜிடபிள்ஸும் போட்டுட்டு, இப்போ ரைஸில் நான் உப்பு போடலை. ஸோ தேவையான அளவு நான் உப்பு போட்டுறேன். ரைஸில் உப்பு போடலை, ஸோ ஆட் பண்ணியாச்சு. கலர் நல்லா இருக்கு பாருங்கள். நீங்கள் பன்னீர் சேர்த்தும் செய்யலாம், சிக்கன் சேர்த்தும் செய்யலாம். சில்லி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். இது வந்து செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மசாலான்னு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். உங்கள் ஊரில் வந்து செஸ்வான் இல்லாட்டியும் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது இல்லாத டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே இருக்காது. அந்த ஹாப்பிமாவில் வாங்கிக்கோங்களேன். பெப்பர் அண்ட் சால்ட் ஒரு ஃப்ளேவர் இருக்கும், சில்லி பவுடரோடு சேர்த்து ரெட் கலரில் ஒன்று இருக்கும், அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு எக்கை வந்து இந்த மாதிரி போட்டு, குடமிளகா போட்டு, வெங்காயம் போட்டு, இஞ்சி பூண்டு போட்டு, வீட்டில் என்ன சாஸ் இருக்கோ, சோயா சாஸ்லாம் நம்ம வாங்க மாட்டோம் அன்ஹெல்த்தின்னு, டொமேட்டோ சாஸ் இருந்தால் அது, அப்படி இல்லைன்னா யூ கேன் ஒமிட் தேட் ஆல்சோ, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. போட்டு அந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு ஒயிட்டாக வேணும் அப்படின்னா பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுக்கோங்க, இல்லை ரெட்டாக வேணும்னா அந்த ரெட் கலர் இது போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம தினம் தோசை செய்கிறோம், சப்பாத்தி, பூரி, இட்லி பொடி, இட்லி, சாம்பார், இதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எப்பயாவது செஞ்சோம்னா ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் இஷ்டப்பட்டு சரி ஓகே நான் சாப்பிட வரேன்னு பிரியமாக சாப்பிடுவாங்க. டெய்லி ரொட்டீன் வந்து வேறு வேறையாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து நமக்கே லைஃபே நல்லாயிருக்கு. அப்போ குக்கிங்கும் அப்படி தான். லெட் அஸ் ட்ரை லைக் திஸ். பாருங்கள்,
முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்ஸ் ஈஸி அண்ட் சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ.